அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாக நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சின்னஞ்சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே விஜய் என்கிற தம்பி நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார். வங்கதேசம், கொல்கத்தா போன்ற பகுதிகளிலே பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை சம்பவங்கள் குறித்து வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாது பொதுவாகவே எந்த தேசத்தை பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன என்று குறிப்பிட்டு பராவரம் எங்கே போயிற்று, சித்தர்கள் என்ன ஆனார்கள், வீரபோக வசந்தராயனாக வருவேன் என்று வீரபரமேந்திரர் சொல்லியிருந்தாரே, அவர் எப்போதுதான் வருவார், கல்கி அவதாரம் நிகழுமா, எப்போது நிகழும், இந்த கொடுமைகளுக்கெல்லாம் எப்போது தீர்வு கிடைக்கும், சித்தர்கள் வருவார்களா மாட்டார்களா, வள்ளலார், சுவாமி சிவானந்தர் போன்றவர்கள் மீண்டும் வருவார்களா மாட்டார்களா, இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று நெடிய மடலிலே தன்னுடைய வேதனைகளை கொட்டியிருந்தார். இது பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பேசியிருக்கிறோம். உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் காரணமாக இருக்கிறது. தமிழர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், மரபு இருந்தது. இந்திய தேசத்திற்கென்று ஒரு கலாச்சாரம் இருந்தது. பரதகண்டம் முழுமையும் கற்பு நெறி என்கிற ஒன்றை முக்கியமான குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருந்தது. உலகமயமாக்கல் என்கிற நிலை வந்த பிறகு முற்றிலும் இது சிதைந்துபட்டு போனது. வெள்ளையர்கள் ஆதிக்கத்தின் பேரிலே பரதகண்டத்திலேயும் மக்களுடைய மனப்போக்கிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த மாற்றங்கள் காரணமாகவே கலாச்சார சீரழிவு என்பது ஏற்பட்டது. ஒவ்வாத உணவுகளை உண்பது, மது போன்ற போதை பழக்கங்களுக்கு அடிமையாவது, கற்பு நெறி என்கிற ஒன்றை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்ளாது மனம் போன போக்கிலே வாழ்வது, இவை எல்லாமே வெள்ளையர்கள் நமக்கு கொடுத்த பரிசுகள். இந்த பரிசுகளை சிறந்த பரிசுகளாக கருதி தங்கள் தோள்களிலே சுமக்கத் தொடங்கியதின் விளைவு இப்படி கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சாதிக்கிறார்கள். சாமானியர்களால் இங்கு எதுவுமே செய்ய முடியாது. சகோதரர் விஜய் கேட்டிருந்தபடி பார்க்கும்போது ஏதோ வள்ளலார், வீரபரமேந்திரர் ஆகியோரெல்லாம் மிகப்பெரிய சேனா சமுத்திரத்தை வைத்திருந்ததைப் போலவும், மிகப்பெரிய படைப்பிரிவுகளை வைத்திருந்ததை போலவும், இப்போது நடக்கக்கூடிய இந்த அக்கிரமங்களை ஒழிப்பதற்காக அவர்கள் படை நடத்தி வந்து போரிட்டு இப்போது இருக்கக்கூடிய தீவிரங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு நன்மையை நிலைநாட்டப் போகிறார்கள் என்பதை போல சகோதரர் கேட்கிறார். சித்தர்கள் எப்போதுமே கொலை காரியங்களை செய்ததில்லை. சித்தர்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே தமிழகத்திலே வந்து அந்நிய மண்ணிலே இருந்து வந்தவர்கள் தங்களுடைய மருத்துவ முறைகளை பரப்ப முயன்ற போது தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அவர்களுடைய மருத்துவ முறைக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. காரணத்தை விசாரித்த போது எல்லோரும் சித்த மருத்துவம் என்கிற ஒன்றை செய்கிறார்கள், சித்தர்கள் என்கிற பெயரிலே நிறைய சாமியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள், அது காரணமாகவே உங்களை நாடி வரவில்லை என்று கைக்கூலிகள் வெள்ளையர்களுக்கு தகவல் சொன்னார்கள். இதை உள்வாங்கி கொண்டவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை எப்படியாவது இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சித்த மருத்துவர்கள், சித்த மார்க்கம் சார்ந்திருந்தவர்கள் எல்லாம் பிடித்து கொலை செய்தார்கள். இவையெல்லாம் சரித்திரத்திலே ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. முற்று முதலாக எல்லா வகையான குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் தனி மனிதனுடைய ஆசைகள் தான். பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடப்பதை பற்றி சொல்லுகிறீர்கள். ஆண்களுக்கு எதிராகவும் வன்கொடுமைகள் நடக்கின்றன. கள்ளக்காதலனுக்கு ஆதரவாக தன் கணவனை கொலை செய்த மனைவிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய காதலுக்கு இடையூறாக இருந்ததற்காக தான் பெற்ற குழந்தைகளையே கொலை செய்த தாய்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது மனித இனத்தை மொத்தமாக பிடித்துவிட்ட ஒரு பிசாசு. காமவெறி என்பது மனித இனத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பிசாசு. இது ஏற்படுவதற்கு காரணம் மனிதன் ஆசை வயப்பட்டு தன்னுடைய ஆசையை எந்த வகையிலாவது தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பை காட்டி அதற்காக செய்யக்கூடிய கொடுங்குற்றங்களையும் கூட தவறில்லை என்று கருதி வந்ததே காரணம். மது முக்கிய காரணியாகிறது.
தொலைக்காட்சி, இணையம் போன்றவற்றிலே படுகேவலமான காம கொடூர காட்சிகள் அரங்கேற்றப்படுவதும், கொலை காரியங்கள் அரங்கேற்றப்படுவதும், இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாகிவிட்டன. சிந்தித்து பாருங்கள். நள்ளிரவு வேளையிலே ஒற்றை அறிவிப்பின் மூலமாக பண மதிப்பிழப்பை செய்ய முடிந்த தேச தலைவரால் ஒற்றை அறிவிப்பால் பாரதகண்டம் முழுவதும் இனிமேல் மது இல்லை என்று ஏன் அறிவிக்க முடியாது? அறிவிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் மது தயாரிப்பு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு எவருமே நல்லவர்கள் இல்லை. அன்றைய நாளிலே அரசன் ஒருவன் நல்லவனாக இருந்தான். அந்த தேசத்திலே அறம் வாழ்ந்தது. இப்போது அரசு அதிகாரங்களிலே இருப்பவர்களுக்கு குற்றச்சம்பவங்களை குறைக்க வேண்டும் என்கிற உண்மையான நோக்கம் இன்னமும் ஏற்படவில்லை. அப்படி ஏற்பட்டு விட்டால் மது பரதகண்டம் முழுவதும் தடை செய்யப்படும். திரைப்படங்கள் போன்றவற்றுக்கு தணிக்கை என்பது முறையாக செய்யப்படும். கொலைக்காரியங்களை மட்டுமே படக்காட்சிகளிலே காட்டுகிறார்கள். இதற்கு முறையாக தணிக்கை செய்யப்படுவதில்லை. இதை அங்கீகரிக்கிறார்கள். ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். மேலும் சில பகுத்தறிவுவாதிகள் பெண்கள் கணவனுக்கு அப்பாற்பட்டு வேறு யாரோடு கூட வேண்டுமானாலும் காம உறவுகளை வைத்துக் கொள்ளலாம், இதற்கு திருமணம் கடந்த உறவு என்று கேவலமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இவர்களை பின்பற்றி செல்லக்கூடிய கூட்டம் இதுதான் சரி, நம்முடைய ஆனந்தத்திற்கு என்று கருதி தவறளிக்கிறார்கள். இவையெல்லாம் தான் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு காரணம். ஒருவரை மட்டும் இங்கே குற்றம் சொல்ல இயலாது. ஒட்டுமொத்த மனித இனத்தையே குற்றம் சொல்லியாக வேண்டும். இப்படி குற்றங்களை எல்லாம் மனிதர்கள் செய்துவிட்டு இதை சரி செய்வதற்கு சித்தர்கள் வருவார்களா, யோகிகள் வருவார்களா, அவதார புருஷர்கள் வருவார்களா என்று கேட்டுக்கொண்டிருப்பது மடமையிலும் மடமை. தனி மனிதனின் ஆன்மீக விழிப்புணர்வை பொறுத்தே பாரத நாட்டின் கதிமோட்சம் இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் முழங்கினார். நேர்மையாக இருக்கக்கூடிய இளைஞர்களை கொடுங்கள், பாரத கண்டத்துக்கான மாற்றத்தை நான் ஏற்படுத்தி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார். அது நிறைவேறவே இல்லை. எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள். ஆரம்பத்திலே அவர்களும் இந்த பூமியிலே எதையாவது ஒரு நல்லவற்றை நிர்மாணித்து விட வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு பணி செய்கிறார்கள். திரு அருட்பிரகாச வல்லவார் இப்படிப்பட்ட முனைப்பிலேயே உணவு கொடுத்து விட்டால் பசியினால் வாடக்கூடியவர்கள் ஒழுக்கமாக மாறுவார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. நான் செல்கிறேன், இனி வருவதில்லை என்று வேதனையோடு கூறி சென்றார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரும் நாம் சொல்லுவதை எவரும் சரியாக கேட்பதில்லை, நமக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லியே சென்றிருக்கிறார் என்பதாகவே அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே கேள்விப்பட முடிகிறது. எல்லா மகான்களும் இப்படித்தான் இருந்தார்கள். நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள் எல்லாம் கற்பனை, கட்டுக்கதை என்று பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் புறக்கணிக்கிறார்கள். எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னார் என்று சொன்னார் நையாண்டி செய்வார்கள். கிருஷ்ணர், ராமர் போன்றவர்கள் சத்திரிய தர்மத்தை கடைபிடித்து துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்தார்கள். எதிரிகளை கொன்றொழித்து நேர்மையை, தர்மத்தை நிலைநாட்டினார்கள். அதுபோன்று இப்போது ஏற்படுமா என்றால் வாய்ப்பில்லை. உதாரணத்திற்கு நல்லவற்றை சொல்லி குற்றச்சம்பவங்கள் நிகழ்கின்றன என்பதை தொடர்ச்சியாக ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர் தாக்கப்படுவார். அவருக்கு உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் இருக்காது. நேர்மையாளர்களுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு இனிமேல் இடமில்லை. இதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு ஒதுங்கி செல்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். யோக கடமைகளை சரியாக செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தவர்களை நேர்வழிக்கு திருப்புங்கள். இது சரியாக நடந்தால், தனித்தனி குடும்பங்கள் திருந்தினால் ஒரு தேசம் திருந்தும். மாற்றம் என்பது தனித்தனி மனிதனிடமிருந்து வர வேண்டும். ஒருவர் மட்டும் இதை உறக்க கூறி உலகை மாற்றிவிட முடியாது. தனி மனிதனுக்குள்ளே இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை மனதிலே கொண்டே நாம் தொடர்ந்து சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். முறையாக ஒரு மனிதனின் ஆழ் மனதிலே நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
காரணம் மற்றொரு சகோதரர் கேட்டிருந்த கேள்விக்கான பதிலாகவே. ஐயா, நீங்கள் கும்பகம் கேவல கும்பகம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். நான் சித்தவித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இது பற்றிய விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நாம் ஏற்கனவே இது பற்றி தெளிவாக சொல்லி இருக்கிறோம். வாசிகை உள்ளே நடத்துவது பூரகம், வாசிகை உள்ளிலே இறக்குவது ரேசகம், வாசிகை உள்ளிலே நிறுத்துவது கும்பகம். ஒரு சுவாசத்திற்கும் அடுத்த சுவாசத்திற்கும் இடையிலே சிறிது இடைவெளி விடுவது, சில வினாடிகள் மாத்திரம் இடைவெளி விடுவது கேவல கும்பகம். இந்த கேவல கும்பகம் என்கிற நிலையிலே உள்நாக்கிலே மனத்தை நிறுத்தி இருக்கும் போது அங்கே ஒரு வெற்றிடமும் மெல்லிய ஒரு சுழற்சியும் ஏற்படுவதை காண முடியும். இதை கூர்ந்து கவனித்தால் மட்டுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கூர்ந்து கண்டுபிடித்தால் கேவல கும்பகம் என்பது எந்த அளவிற்கு உங்களுக்கு பயன்படும் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த கேவல கும்பகம் என்கிற நிலையிலே வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது. இந்த வெற்றிடத்திலே மனத்தை நிறுத்தும் போது சந்திரகலை சூரியகலையின் ஒற்றுமை என்பது அங்கே ஏற்படுவதை காணலாம். அது மட்டுமல்லாது அங்கிருந்து ஒரு அழுத்தமும் சுழற்சியும் சுழுமுனையை நோக்கி நகர்வதையும் காண முடியும். அந்த நகர்விலே மனத்தை நிறுத்தி வாசிப்பயிற்சி செய்ய வேண்டும், அதாவது சித்தவித்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது இந்த கேவல கும்பகம் என்கிற வெற்றிடத்தை நோக்கி பிரபஞ்ச பேராற்றல் ஈர்க்கப்படக்கூடிய அந்த அதிசயத்தை நீங்கள் உணர முடியும். இது காரணமாகவே இந்த கும்பகம் மற்றும் கேவல கும்பகம் ஆகியவற்றை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். ஏதோ இது நான் புதிதாக கண்டுபிடித்து சொன்ன ஒன்று அல்ல, மகான்கள் காலகாலமாக செய்து வந்திருந்த ஒன்றுதான். சித்த வேதத்தை தொடர்ந்து படியுங்கள். அப்படி படிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான வாசியின் நுணுக்கம், தத்துவம் என்பது விளங்கிவிடும். அருமை சகோதர சகோதரிகளே, தேச மாற்றம் என்பது தனி மனிதனுடைய மாற்றத்தை கொண்டு மட்டுமே நிகழ முடியும். ஒருவராக எந்த ஒரு ஓசையும் எழுப்பிவிட முடியாது. பல பேர் கைகளை தட்டும் போது மட்டுமே ஓசை கிளம்பும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் கேட்டது போன்ற பாரத நாட்டின் கதிமோட்சம் என்பது ஏற்படும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.